ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலை எப்படிலாம் ரீயூஸ் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐடியா நம்பர் 1. இப்போது இது மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு அதை நல்லா கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நான் சிறுகுனியை வச்சு இது மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு இதுக்கு மேலேயே நான் அந்த கலர் பேப்பர் வச்சு ஒட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஏதாவது வேஸ்ட்டு கிளாத் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது அந்த வாட்டர் பாட்டில் மாதிரியே தெரியல. இப்போது அழகாக வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டிலை எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசராக மாற்றியாச்சுன்னு பாருங்கள். அப்பாவோட ட்ரெஸ்ஸில் இருந்த இந்த ரோப்பை நான் எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளே இது மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அழகாக ஒரு ஹேங் பண்ணி விட்டுக்கிற ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு. இதை நீங்கள் கிச்சன்லேயும் வச்சுக்கலாம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துலேயும் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். கிச்சனில் பீலர், அப்புறம் ஸ்பூன்ஸு, சின்ன சிசர், இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்படி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் ஹேங் பண்ணுறீங்க அப்படின்னா சீப்பு, அப்புறம் ஐலைனர், மஸ்காரா, லிப்ஸ்டிக்கு, இது மாதிரி நீங்கள் டெய்லி யூஸஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஐடியா நம்பர் 2. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே வாட்டர் பாட்டிலையே நான் மறுபடியும் உங்களுக்கு ரீயூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இது மாதிரியே இன்னும் 2 பாட்டில் இதே சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் நான் ஏற்கனவே போன வீடியோவில் ரீயூஸ் ஐடியாஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதே பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த சேஃபில் பாக்ஸ், கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு அது மேலே ஏதாவது கிளாத் இல்லைன்னா கலர் பேப்பர் ஏதாவது ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த பாக்ஸில் கலர் பேப்பர்லாம் ஒட்டி எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த அதே சைஸில் இன்னும் 2 பாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேயும் இதே கலர் பேப்பரை ஒட்டி எடுத்துகிட்டு வர்றேன். அந்த கலர் பேப்பரை ஒட்டி எடுத்துகிட்டு இதில் பேக் சைடில் கீழே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த 3 பாட்டிலையும் இதுக்குள்ளே ஒட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த இந்த 2 திங்ஸையும் வச்சு அழகாக க்யூட்டாக ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம சீப்பு, டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பாட்டில்லையும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஐலைனர், மஸ்காரா, லிப்ஸ்டிக்கு, அப்புறம் பொட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் இல்லைனா ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ளே ஒரு ஆர்கனைசராக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசராக தான் மேக் பண்ணி காட்டியிருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்கள் கிச்சனில் சின்ன சின்ன ஸ்பூன்ஸு, பீலர், அப்புறம் சிசர்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். ஐடியா நம்பர் 3. இதுக்கு நான் இது மாதிரி ஏற்கனவே ரீயூஸ் பண்ண அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை தான் எடுத்திருக்கேன். ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே வேஸ்ட்டு கிளாத்து இல்லைனா கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துகிட்டு அது 4 சைடு கார்னர்லேயும் சிறுகுனியை வச்சு ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி 4 சைடு கார்னர்லேயும் நான் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே எடுத்த பாப்பாவோட அந்த ரோப்பை தான் இதில் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்த மணி இருக்கு இல்லையா, அந்த சைடு கீழ்ப்பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு 4 சைடும் இதை உள்ளே இது மாதிரி கோர்த்து எடுத்துகிட்டு வர போகிறேன். அடுத்து இது மாதிரி ஒரு 2 பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பாக்ஸை எடுத்துக்கோங்க. அதில் ஃபெவிகால் இல்லைன்னா க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இதில் க்ளூ தான் அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறேன். அந்த 2 பாக்ஸையும் இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன்.
அடுத்து அந்த 4 ரோப்பையும் எடுத்து நான் முடிச்சு போட்டு க்ளூ அப்ளை பண்ணியே ஒட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நீங்கள் அந்த பாக்ஸ் வந்துட்டு ரெண்டும் சேம் சைஸாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை வச்சே உங்களுக்கு மேக் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள், நம்ம வேஸ்ட்டாக வீட்டில் வச்சுருக்கக்கூடிய திங்ஸை வச்சு அழகாக க்யூட்டாக ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு. இதை ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த அப்புறம் பெருங்காய டப்பா, அப்புறம் சால்ட்டு பாக்ஸு இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, சால்ட்டு பெப்பர் பாக்ஸ் இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும். நம்ம சேனலில் இது மாதிரி தொடர்ந்து நிறைய ரீயூஸ் ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.